ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மெக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இந்த மகேந்திராவோட டிராக்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தர விதமாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் மனசில் ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி வண்டிகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. மேலும் நான் வந்துட்டு இதே மாதிரி நிறைய வந்துட்டு வண்டிகள் பற்றி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த வீடியோலாம் என்னோடய சேனலில் போடுறேங்க. சரிங்க, இப்போ நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிராக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிராக்டர் வந்து விவசாயத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக நான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வண்டியை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மஹேந்திரா யோடெக்கில் 585. அப்போ 585ல் 4 வீல் டிரைவுங்க. இதுலேயே வந்து 585லேயே வந்துட்டு 2 வீல் டிரைவ் இருக்குது, 4 வீல் டிரைவ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்க 585 50 ஹெச்பியோட கேட்டகரிங்க. இது அதாவது இது டிராக்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு ஹெச்பி தான் சொல்லுவாங்க. இது வந்து 50 ஹெச்பி கேட்டகரி உள்ள ஒரு வண்டிங்க. அதில் 4 வீல் டிரைவுங்க. ஸோ இது ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், நல்லா அழகாகவே இருக்குது. இந்த ஃப்ரண்ட் வியூவில் இது வந்து 4 வீல் டிரைவ் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவில் தெரிஞ்சிடும். நமக்கு வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கனாக்க அந்த டிஃப்ரென்ஷியல் யூனிட் முன்னாடி ஒரு யூனிட் வரும். அதாவது பவரை வந்துட்டு ஃப்ரண்ட் வீலுக்கும் வந்துட்டு இது பண்ணி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கோசரம் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு க்ரௌண்ட்லேருந்து ஷாஃப்ட் மூலியமாக வந்து கொடுத்து முன்னாடி கொடுத்துருவாங்க. சரிங்க, இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க இன்லைன் பம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இன்லைன் பம்ப்பு 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. இது 4 சிலிண்டர் இன்ஜின் தான் இது. இதில் வந்து டர்போ கிடையாது, நான் டர்போ வெஹிக்கிள் தான் இது. அதே போல் இது வந்து BS4ல் இருக்கிறது தான் ஒன்று. BS4 கூட இல்லை, BS3யோட இன்ஜின் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்குது, ஷட்டில் கியரோட லான்ச் ஆகிருக்குதுங்க. அது ஷட்டில் கியர் பற்றி பின்னாடி சொல்கிறேன். இந்த டிராக்டர் பார்த்திங்கனாக்கா சிம்பிளான ஒன்று தான். இது வந்து 50 ஹெச்பி ஒன்று. இதனோட PTO அவுட்புட்டு, அதாவது மோஸ்ட்லி எல்லாமே கேட்குறது வந்துட்டு டிராக்டர் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க, PTO அவுட்புட் எவ்வளோங்க, 45 ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா PTO அவுட்புட் வருங்க. இதில் PTO பார்த்திங்கன்னா இதுதாங்க PTO. இந்த PTOவில் 45 ஹெச்பி வந்து பார்த்திங்கனாக்கா வருதுங்க. சரிங்க, இதை பற்றி அவ்வளோதான். டீசல் டேங்க் பார்த்திங்கனாக்கா 40 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. டீசல் டேங்க் இங்கே தான் இருக்குது, 40 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் வாரண்டிக்கு என்ஜினுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொன்றுனாக்கா 4 வீல் டிரைவ் மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதாவது டிஜிசென்ஸ், அதாவது அந்த சென்சார்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ வந்து ஓவர்லோடு வண்டி வந்து அனத்தமாக இருக்கும், அந்த அனத்தமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ஸ் பண்ணி இதில் நம்ம வந்து இந்த பின்னை எடுத்து இதை ரொட்டேட்டர் போட்டுருக்கோம், இதில் போட்டிருக்கோம்.